தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சங்கரன் இணைந்திருக்கிறார். சங்கரன், வணக்கம். இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்னவாக இருக்கின்றன? இந்த போராட்டம் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் ஒருங்கிணைந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல ஆண்டுகளாக போராட்டங்களை நடத்தி வருகின்றன. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும், அரசு துறைகளில் காலியாக உள்ள 4 லட்சம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அதே போன்று பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், தொகுப்பூதியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பணி நிரந்தரம் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் அதன்படி இன்று வேலை நிறுத்த போராட்டமானது தமிழகம் முழுவதும் துவங்கி இருக்கிறது. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சரியாக இன்னும் சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெறுகின்றன. அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்களுடைய தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. பெரும்பாலான துறைகளில் இன்று அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இன்று பணியை புறக்கணித்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை இது போன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் நேற்று வெளியிட்ட சுற்றறிக்கையில் இன்று போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் அனைத்து துறைகளிலும் இன்று எத்தனை பேர் பணிக்கு வராதவர்கள் என்ற விவரங்களை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன்படி அனைத்து துறைகளிலும் இன்று பணிக்கு வராதவர்கள் வந்தவர்களுடைய விவரங்கள் எல்லாம் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது துவங்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை எழிலகம் வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பங்கேற்கக்கூடிய போராட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இதற்காக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இங்கே திரண்டு வந்தபடி இருக்கிறார்கள். தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் ஜாக்டோ ஜியோவினுடைய உயர்மட்ட குழு நிர்வாகிகள் மீண்டும் கூடி அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து முடிவெடுப்போம் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் இந்த வேலைநிறுத்த போராட்டமானது தற்போது துவங்கியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.